ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே அக்வாட்டிக்ஸ். எல்லாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் பார்க்கலாம் தான் வந்தோம். அப்படி பார்க்கும்போது தான் பார்த்தா நம்மளோட எல்லோ மோசிக் ஃப்ரைஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபின்ரா டிசீஸ் வந்துருச்சு. இது நார்மலாக பிகினர்ஸால் ஒரு சீக்கிரத்தில் குட்டிக்கெலாம் ஃபின்ரஸ் இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டேங்க்கில் வச்சு பார்த்துக்கிறீங்க, பெரிய மீனாக இருந்துச்சுன்னா வாழை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது குட்டி, அதுவும் டேங்க்கில் இல்லை, ஒரு டப்பில் இருக்கும்போது டாப் வியூலேருந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது நார்மலாக நீந்துறதுக்கும் ஃபின்ராஸ் வந்து நீந்துறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மலாக நீந்துறதே தெரியாது, ஈஸியாக நீந்துடும். ஆனால் ஃபின்ராஸ் வந்து நீந்துறது ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தும். அது பாடி வால் ஒரு மாதிரி அசைக்கும். இதை க்யூர் பண்ணுறது ஈஸி தான். நார்மலாக ராக் சால்ட்டும் மிஸ்டர் ப்ளூ மெடிசன் இருந்தாலே போதும். நம்ம ஏற்கனவே அந்த பர்பிள் மோசிக் டேங்க் கட் பண்ணி அதில் முக்கால்வாசி அளவுக்கு புது தண்ணியும் கால்வாசி அளவுக்கு பழைய தண்ணியும் பிடிச்சிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு 2 ட்ராப் மட்டும் மிஸ்டர் ப்ளூ மெடிசன் போட்டு பிளான்ட் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஹைட்ரலா பிளான்ட் கட் பண்ணி போட்டுருந்துருப்போம். அந்த நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டு கொஞ்சமாக ஃபாக்ஸ்டைல், ரொம்ப போடல, கொஞ்சமாக ஃபாக்ஸ்டைல் போட்டு அப்புறம் அதில் வந்து ஃப்ரைஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிடிச்சி டெம்பரேச்சர் செட் ஆகணுன்ட்டு இந்தமாரி விட்டு வச்சிட்டேன். இது எத்தனை இருக்குன்னு வேணால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி எத்தனை இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் ஒரு மெயின் ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தா, நம்மளோட மூசிக்கு இருந்த டப்பில் பார்த்திங்கன்னா தட்டாம்பூச்சி குட்டி போட்டு போயிடுச்சு. இந்த லார்வா பார்த்திங்கன்னா நமக்கு எதிரி. அதனால் இந்த டப்பையே ஒரு கழுவி புதுசாக தண்ணிலாம் மாற்றல, சும்மா கொஞ்சம் ஃபில்ட்ரு மட்டும் தண்ணி அந்த அழுக்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு தண்ணியை மட்டும் அப்படியே ஒரு வெடிக்கட்டி வச்சு வடிச்சிட்டேன். ஃபுல்லாக வடித்து நிறைய பூச்சி நத்தை எல்லாத்தையும் இதிலே தங்கிடும். இதுமாரி ஒரு வெடிக்கட்டி வச்சு வெடிக்கிட்டேன். இதில் எவ்வளோ அந்த பூச்சி ஒரு 7-8 பூச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு ஆபத்து. அதெல்லாம் பார்த்தா கொன்னுடுங்க, உயிரோடே விட்டுறாதீங்க. ஏன்னா அது நம்மள ஃபிஷ் கீப்பர்ஸுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அது மீனெல்லாம் பிடிச்சி தின்னுடும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.